மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹே guys, வெல்கம் பேக் டு எஸ்பிஆர் மீடியா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்னாப்பின் டேப்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மிவி F30 டியோபாட்ஸை வந்து நம்ம எப்படி புக் பண்ணோம் ஃப்ளிப்கார்ட்லேருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பார்சல் வந்து நம்மளுக்கு கை வந்துச்சு. நான் புக் பண்ணி ஒரு 3 டேஸ்லேயே என்கிட்ட வந்து பார்சல் வந்துச்சு. நான் பொறுமையாக தான் அன்பாக்சிங் பண்ணேன். ஸோ எடுத்து நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே சூப்பராக பேக்கிங் பண்ணி வந்திருக்காங்க. பாக்ஸ் வந்து இப்படியே தான் பேக்கிங்கில் வந்தது. நான் எப்படி பிரிச்சனோ மேலேயே பில்லு ஒட்டி வந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ்லாம் போட்டு வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரித்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலாம். இது ஒரு இந்தியன் பிராண்டு. நம்ம வந்து இந்தியன் பிராண்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம 90% பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் பிராண்டுக்கு கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ சவுண்டு இருக்குது, இன்ஸ்டன்ட் பேரிங் வந்துருக்கு, ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு 1 hour மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரூலி இந்தியன், மேட் இன் இந்தியா, 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பவர் பேஸ் பார்த்தீங்கன்னா 13.mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வெட் ப்ரூஃபும் இருக்குது, அதாவது தண்ணியும் ஓரளவுக்கு தாங்கும், மழையில் நனைஞ்சாலும் ஓரளவுக்கு தாங்கும். பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் யூஸ் பண்ணியே பார்த்துட்டேன். ஸோ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். நான் வந்து ரெட் கலர், பியூர் ரெட் கலர் புக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வர்றது கலர் தான், பச்சை கலரில் வருது. வாவ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து வாரண்ட்டி கார்டு. ஸோ இந்த வாரண்ட்டி கார்டு வந்து நம்ம இந்த இன்வாய்ஸை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு நம்ம வாரண்ட்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு மிவி டியோபாட்ஸ் க்ரூ. அவங்க க்ரூவுக்கு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. 2 பக்கமாக பின்னாடி மிவி பிராண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியங்க இதாங்க மேனுவல் புக்கு. கண்டிப்பாக யாரும் படிக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கலாம். யார் இதெல்லாம் படிக்கிறா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இருக்குது, ரெட் கலரில் புக் பண்ணுங்க. லைட்டாக டார்க் மெரூன் கலரில் வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. எனக்கு ரெட்டு ஃபேவரெட்டு. ஸோ இருந்தாலும் ஓகே, பியூர் ரெட்டு கிடையாது, ஒரு மாதிரி மெரூன் ஷேட் இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குதுங்க, செம்ம லைட் வெயிட்டு. ஸோ காம்பேக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் டைப். எடுத்த உடனே மிவி டியோபாட்ஸ் வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிடும். ஸோ திருப்பி வச்சோட சார்ஜிங் கனெக்டர் காட்டுது. மொத்தம் 4 பாயிண்ட், இப்போ 3 பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஆள்காட்டி விரலில் அந்த நம்மளோட விரல் 2 தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு குட்டியான சைஸ் தான். ஸோ அதே மாதிரி காம்பேக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள என்ன சார்ஜிங் கேபிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் சி மொபைல் தான், டைப் சி சார்ஜிங் போகிற மொபைல் தான். ஸோ அதுக்கப்புறம் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த அன்பாக்சிங். ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. மிவி டியோபாட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேக்னெட்டிக் டைப்புங்க. இது எடுத்து நம்ம லைட்டாக அந்த பக்கத்தில் வச்சாலே வந்து அழகாக வந்து போய் ஒட்டிக்குது. ஸோ எப்படி கையில் இருக்கிறது தெரிலங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அங்கிட்ட போய் வச்சேன், டபக்குன்னு ஒட்டிக்கிச்சு. வச்சா அழகாக ஒட்டிக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து பார்த்தா மட்டும்தான் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஸோ நார்மலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே காட்டாது. ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஏர்பேடை எடுத்து நம்ம கையில் வச்சா தான் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த மிவி டியோபாட்ஸோட அன்பாக்சிங். இதோட ரிவ்யூவும் அப்படின்னு நான் பார்த்துட்டேன். இந்த அன்பாக்சிங் வந்து நான் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரிவ்யூவும் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதோட ரிவ்யூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வாரண்ட்டி கார்டை வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதிலே வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பில்லு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வாங்கினதுக்கான பில்லு. ஸோ அந்த பில்லை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 year வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெல்கம் கிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ மேனுவல் புக்கு கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் அந்த பில்லு. இந்த பில்லு வந்து ஃப்ளிப்கார்ட் அந்த பேக்கிங் பிரித்தம் பார்த்தீங்களா, அதில் இருந்தது. ஸோ இந்த பில்லை கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும், கொஞ்சம் கச்சா முச்சான்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம ஒன்று காட்டாமல் விட்டுட்டேன். டைப் சி கேபிள் கொடுத்தாடலாம், அதுக்கிட்டேயே வந்து அந்த ஏர்பட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட்ஸ் மட்டும். ஜஸ்ட் a minute. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரு. ஸோ 2 குட்டியாக இருக்குது, 2 கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸு ஃபிட் ஆகுதோ உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வாங்கிட்டேன். ஒரு 3 days நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று, நான் இந்த மைக், அதாவது இந்த ஏர்பாட்ஸோட டியோபாட்ஸில் இருக்கிற இந்த ஒரு
ஹெட்ஃபோன் மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், ரெக்கார்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு டெலிவரி ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு 6 ஹவர்ஸ் வந்து கண்டினியூவாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபோன் வந்து நான் இதில் தான் பேசுகிறேன். சார்ஜ் வேறு லெவலில் நிற்கிது, நாய்ஸும் நல்லா கேட்குது, அவங்க பேசுறது நல்லா கேட்குது. பட் என்னென்னா வந்து ஒரு சின்ன மைனஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதிர்க்க வந்து பேசுகிறவங்க அவங்க பேசுகிறத விட அவங்க சுற்றி இருக்கிற சவுண்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. சவுண்டு நல்லா லவுடாக கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மியூசிக் கேட்டிங்கன்னா நல்லா லவுடாக இருக்குது. பேஸ் சாங்லாம் கேட்டிங்கன்னா பேஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த $999 இது செம ஒர்த்து, கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. மிவி டியோபாட்ஸ் F30 பெஸ்ட்டு, செமையாக இருக்குது. பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் குவாலிட்டி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டும் கம்மி தான். ஸோ ஈஸியாக கேரி பண்ணி எங்கே ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ. மிவி டியோபாட்ஸ் F30 ப்ரௌட் டு பி இந்தியன். ஸோ இந்தியன் பிராண்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் டாடா பை, சி யூ, வாட்டா, பை பாய்.